இவர் மூலமாகவே முதலாவது குடியரசு யாப்பு உருவாக்கப்பட்டது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகின்றது. 24 வருடங்களாக தீர்க்கப்படாமல் இருந்த இந்திய குடியரசு பிரச்சனையை அந்நாட்டு பிரதமரான லால் பகதூர் சாஸ்திரியை வரவழைத்து அப்பிரச்சனையை கலந்துரையாடி இவர் செய்து கொண்டார். இவர் இவ்வாறு நாட்டிற்கு பல செய்திகளை செய்த ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க அம்மையார் அவர்கள் 1994 ஆண்டு ஐக்கிய தேசிய அரசாங்கத்தின் மூலமாக பிரஜா உரிமை நீக்கப்பட்டு பாராளுமன்றத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார். இருந்த போதிலும் 1980 ஆண்டு 3வது முறையுமாக இவர் அரசியலுக்குள் பிரவேசித்தார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகின்றது. இவர் இலங்கையில் இருந்தவாறே அரசியல், பொருளாதாரம், வெளிநாட்டு உறவுகள் ஆகியவற்றில் பாரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளார் என்பது தற்போது நாம் அறிந்த விடயமாக காணப்படுகின்றது. 2000ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அன்று இவ்வுலகை விட்டு வாக்கெடுப்பின் போது நீத்தார் ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க அம்மையார் அவர்கள். ஆனாலும் கூட